இதனுடைய பெயர் மூக்குரட்டை. இந்த மூக்குரட்டை கீரையானது சிறுநீரக தொற்றுகளை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இது கிராமப்புறங்களிலே மாடுகள், ஆடு என இயல்பாக மேயக்கூடிய பொருளாக உள்ளது. இந்த மூக்குரட்டை கீரையானது மனிதனுடைய சிறுநீரகக்கல், சிறுநீரகத்தாரை ஆகியவற்றை நீக்க வல்லது. இதை பொரியல் செய்து சாப்பிடலாம். இதனோடு சிறிது வெங்காயம் நறுக்கி கொண்டு புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து துவையலாக தேவையான அளவு புளி, காரம் ஆகியவற்றை வைத்து தினமும் காலை மாலை இவற்றை சிறப்பாக உண்ணலாம். இது சிறுநீரகத்தாரை, சிறுநீரக தொற்று ஆகியவற்றை நீக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு பெரும் மருந்தாக, அருமருந்தாக விளங்குகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மூக்குரட்டை கீரை காணுகின்ற இடங்களிலெல்லாம் வளரக்கூடிய தேவையில்லாத செடி என்று கருதப்படக்கூடிய மூக்குரட்டை கீரையானது எல்லா மக்களுக்கும் சிறுநீரக தொற்று, சிறுநீரகக்கல் ஆகியவற்றை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதனுடைய இலையை பாருங்கள், இதனுடைய காம்பு பாருங்கள், இதனுடைய வேறு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை முழுமையாக கழுவிட்டு சிறுக நறுக்கிட்டு அந்த மூக்குரட்டை கீரையை பயன்படுத்துகின்ற போது சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீரக எரிச்சல், சிறுநீர் போகின்ற போது நீர் எரிச்சல் ஏற்படுவது இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இவற்றை காலை மாலை என ஏறக்குறைய சித்த மருத்துவர் ஆலோசனையின்படி காலை மாலை துவையலாக சாப்பிடலாம். அல்லது இவற்றை வெந்நீரிலே கொதிக்க வச்சு லேசாக பூண்டை கொஞ்சம் சேர்த்து, இஞ்சி பூண்டு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து இவற்றை கொதிக்க வைத்து பருகி வந்தால், காலை மாலை கஷாயம் போல பருகி வந்தாலும் சிறுநீரக தொற்று, சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கல், முக்கியமாக சிறுநீரக கல், அகற்ற முடியாத கல், சிறுநீரக வலி ஆகியவற்றை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதனுடைய பெயர்தான் மூக்கிரட்டை. அதாவது மூத்திரப்பையிலே இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களையக்கூடியது மூக்கிரட்டை. இடர்பாடுகளை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது மூக்குரட்டை கீரை. இதை எல்லோரும் பயன்படுத்தி இந்த சித்த மருத்துவத்திலே அகத்தியர், தேரையர், போகர் ஆகிய 18 சித்தர்கள் வழி மரபிலே சொல்லப்பட்ட இந்த மூக்குரட்டை கீரையை முறையான மருத்துவ ஆலோசனைப்படி பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறுங்கள். இதனை துவையலாக சாப்பிடலாம், கீரையாக பருப்போடு கடைந்து உண்ணலாம். இவற்றை கொதிக்க வைத்து அந்த நீரை ஆற வைத்து இளஞ்சூட்டிலே பருகி வந்தால் சிறுநீரக கல், சிறுநீரக எரிச்சல் ஆகியவை கட்டாயம் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த மூக்குரட்டை கீரையை கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் நகரப்புறங்களில், பூங்காக்களிலும் மிக இயல்பாக வளர்ந்திருக்கும். இதை பயன்படுத்தி தாங்கள் நலம் பெறவும் வளமோடு